அவனாச்சும் 4 இடத்துக்கு போகட்டும், 4 காசு சம்பாதிக்கட்டும். அவன் துட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் கையை கொண்டு அவன் அம்மனத்தை மறைச்சிக்கிட்டாலே போதும். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. நான் சூர்யா பற்றி குறை சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக அவர் தான் நின்னார் முன்னால் வந்து நின்று. அவர் ஒரு கட்டத்தில் அவர் 2 நாள் தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்ச 2 முட்டாளு இருக்கிறாங்க. அந்த முட்டாளுகளுக்கு நன்றி சொல்லாமல் விட்டீங்க நீங்கள். அவங்க அறிமுகப்படுத்த டைரக்டர் தான் அவர் அந்த ஹெச் வினோத். ஆமாம், அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார், சார் நான் கூட ஒரு ரூபா தரேன் நான். சினிமா டிக்கெட் விலையை வசதி தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டதாக ஒரு பக்கம் செய்தி இருக்குது. இன்னொரு பக்கம் வசதி கேட்குறத விட ஃப்ளெக்ஸி ப்ரைஸாக மாற்றி கொஞ்சம் அதிகமாக வைக்கவோ குறைச்சிக்கவோ கேட்டதாக இன்னொரு செய்தி இருக்குது. என்ன உங்கள் கோரிக்கை? சினிமா டிக்கெட் விலையை கண்டிப்பாக உயர்த்தக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆமாம், இதெல்லாம் ஓப்பன் ஃபோரத்துலேயே சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஜனங்கள் சினிமாவுக்கு வர்றதே பெரிய கஷ்டம். இன்றைக்கி இந்தியாவிலேயே சினிமா டிக்கெட் விலை கம்மி தமிழ்நாட்டில் தான். நான் என்ன கேட்டேன்னா, இப்போ அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து 10 வருஷம் ஆச்சு ரைஸ் பண்ணி கொடுத்து 183 ரூபா நம்மளோட மேக்ஸிமம் ப்ரைஸ் இருக்குது. நான் என்ன கேட்டேன்னா, அதிகபட்சம் 200 ரூபா நாங்கள் விற்கிற மாதிரி பண்ணி கொடுங்க, ஒரு ரவுண்ட் ஃபிகராக கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் எந்த காலத்துலையும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்லிட்டேன், நான் தலைவராக இருக்க வரைக்கும் நான் ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் ஒத்துக்க மாட்டேன். என்னென்னா ஃப்ளெக்ஸி ப்ரைஸ்னால தான் சினிமாவே நார்த் இந்தியாவில் அழிஞ்சுது. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு தான் சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் வந்துருச்சுன்னா, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து நம்ம வந்து 400 ரூபா 500 ரூபா வச்சோம்னா, அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிற ஆர்டிஸ்ட் மாதிரி எம்படத்துக்கு 400 ரூபாய் அப்படிம்பாங்க. ஜனங்க வரமாட்டாங்க. அப்புறம் இஷ்டத்துக்கு ரேட் வைக்க சொல்லுவாங்க. அதனால அது ஒத்துக்கவே மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். நான் அவங்க கவர்மெண்ட்டில் அந்த ஐடியாலாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஃப்ளெக்ஸி ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க காட்சிகள் வந்து மாற்றி கொடுக்க சொல்லி சொன்னால் ஒரு ரிக்வஸ்ட் வச்சோம், உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. டிக்கெட் ப்ரைஸ் படத்தில் நாங்கள் இது வேணாங்க, இருக்கிற ப்ரைஸே போதும், அதை ரவுண்ட் அப் மட்டும் பண்ணி கொடுங்க. அதாவது மல்டிப்ளெக்ஸ் திரையரங்களுக்கு அதிகபட்சம் 200 ரூபா, அதுக்கு கீழே எப்படி வேணால் வச்சுக்கலான்னு சொல்லிடுங்க. சிங்கிள் திரையரங்களுக்கு அதிகபட்சம் 150 ரூபா, அதுக்கு கீழே எப்படி வச்சுக்க. அதுக்கு மேலே எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், இதனுடைய இது அப்படி தான். இந்த 50 வருஷ காலத்தில் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆருடைய மறைவுக்கு அப்புறம் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அதனால் எம்ஜிஆருடைய ஆட்சியை சினிமா நம்ம சந்திக்க முடியல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேடம் வந்தாங்க, கலைஞர் இருந்தார், எடப்பாடி பழனிசாமி வந்தார், ஸ்டாலின் வந்தார், 4 சிஎம் நம்ம பார்த்துட்டோம். இடையில ஜானகி கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க. எல்லாம் நான் சினிமா பற்றி எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கேன். இதில் சந்திக்காத சிஎம்மே கிடையாது. எல்லா சிஎம்மே நம்ம போய் சில கோரிக்கை வச்சோம்னா, 10 கோரிக்கை வச்சோம்னா 2 கோரிக்கை 3 கோரிக்கை நிறைவேற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 மாத காலகட்டத்தில் திரையரங்குகளை வாழ வைத்த திரைப்படம் அப்படின்னு கருப்பு படத்தை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இந்த அதாவது சினிமா வந்து ரொம்ப தொய்வான நிலைமைக்கு போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து சின்ன படங்கள் 4-5 படம் ஓடிச்சு. தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் ஒன்று, ஒரு யூத் படம் ஓடிச்சு. அதே மாதிரி போன வருஷம் வந்து டிசம்பர் 25 ரிலீஸ் ஆன சிறை படம், தாய் கலைவர் பெரிய ஹிட் ஓடிச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தது. பட் இருந்தால் கூட அதெல்லாமே வந்துட்டு ஒரு ஜனநாயகம் பெருசாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஜனநாயகம் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து அந்த படம் வர முடியல. அந்த படம் தான் ரொம்ப எதிர்பார்த்து எல்லாருமே. இப்போ அந்த படம் வரலைங்கிறதுக்கு அப்புறம் அந்த 6 மாதத்தில் இந்த படத்தை சரி பண்ணிடுச்சு. அந்த படத்தினுடைய வெளியீட்டில் உங்களுடைய பங்கு வந்து மிக முக்கியமானது. அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் நீங்கள் வந்து மன வருத்தத்தோடு கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க. அதாவது என்னுடைய பங்குன்னு சொல்லக்கூடாது, என்னுடைய பங்கும் அருள்பதி சாருடைய பங்கும். ஏன்னா அருள்பதி சார் பொறுத்தளவில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவருக்கு இப்போ எனக்காவது நானாவது அந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனான்சியர். அவருக்கு அருள்பதி சாருக்கு அதில் எந்த தொடருமே இல்லை. இருந்தாலும் அந்த படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 நைட் அவர் வந்து தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சார். அதனால் நான் என்னை விட அருள்பதி சாருக்கு தான் அதுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு நினைப்பேன் நான். அந்த மாதிரி இது பண்ணிச்சு. என்ன எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம்னா, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, மன வருத்தத்தோட வீடியோ வெளியிட்டீங்கன்னு. அதாவது இந்த மாதிரி லைனாக அவருடைய ப்ரொடியூசருக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் ஏறத்தாழ வந்து 42 படம் பெண்டிங் இருக்குது. 42 படம் ஹீரோக்கள் படம். நான் சொல்கிறது அது இல்லாமல் ஒரு 100கணக்கான படங்கள் இருக்குது. 42 படம் ஹீரோக்கள் பெண்டிங் இருக்குது. ஒரு படம் ரிலீஸ், ஒரு டெப்சியேட் ஆயிடுச்சு. சரி, டெப்சியேட் ஆகும் பொழுது முன்னால் அந்த படத்துக்கு ஹீரோ தான் நிற்கணும். இந்த படத்தில் அந்த ஹீரோ நின்னார். நான் சூர்யா பற்றி குறை சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக அவர் தான் நின்னார். முன்னால் வந்து நின்று அவர் ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப வெறுத்துட்டார். ஏகப்பட்ட டெபிசிட் இருக்குது, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், அப்புறம் என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கடன் வாங்கினது எஸ்ஆர் பிரமும் பிரகாஷும். ஆமாம், அண்ணன் தம்பி அவங்க தான் கடன் வாங்கினது. ஆனால் நாங்கள் கடன் வாங்கின மாதிரி நானும் அருள்பதி சாரும் ஒரு ஃபைனான்ஸ்கிட்டையும் நாங்கள் கெஞ்சினோம். சார் இந்த மாதிரி இருக்குது, சிக்கலாக இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க
அப்படின்னு போட்டு இந்த படத்தினுடைய ஃபைனான்சியர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் நான் போய் கூட பேசல, அருள்பாய் சார் பேசினேன். யார்கிட்ட? அன்பு செல்லியன் இந்த படத்துக்கு வந்து அவருடைய ஃபைனான்ஸ் இருக்குது, அதில் அழகிறது இருக்குது, அவங்ககிட்டலாம் அவர் தான் போய் பேசி சரி கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கங்க, ஒரு பாதி படம் இந்த வாங்கிக்க, பாதி படம் பின்னால் வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லி என்கிட்ட அருள்பாய் சார் தான் அவங்க 2 கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசினாங்க. ஏன் சார் நானும் சௌத்ரி சார் மனம் கொடுத்துருந்தோம். சார் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கினாரு. எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 50% சேவ் பண்ணிங்கன்னா 70% குறைச்சிக்கிட்டோம், 30% படத்தில் கொடுங்க, அடுத்த படத்தில் நாங்கள் மீதி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சௌத்ரி சார்னு சொன்னார். பண்ணி வாங்கிக்க, அது எப்படி வேணால் வாங்கிக்க, அது நம்ம முதல்ல சொன்னேன் உங்ககிட்ட. அவர் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கலாம், விடுங்க, அடுத்த படத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டார், பண்ணார். அதே மாதிரி அவர் சஞ்சய், அவர் அதில் நம்ம பார்ட்டி, அவர்கிட்ட கடைசியாக நெகட்டிவ் ஃபைனான்ஸ் சொல்கிறது வந்து ஜஸ்வந்த் பண்டாரி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணார். எனக்கு என்ன வருத்தம்னா அந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு தான் இது எல்லாமே ஃபைனல் சைஸ். கடைசியில் என்னாச்சுன்னா விடிகாலம் 5 மணிக்கு ஒரு 5 கோடி ரூபா ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. சூர்யா கொடுக்க வேண்டிய, நான் கொடுக்க வேண்டிய சொன்ன படம் தான் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதோட அவர் ஒதுங்கிட்டார். வேறு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. 5 கோடி ரூபா கடைசியில் டெபிசிட்டு. நான் அப்போ சொல்கிறேன் அவர் எஸ்ஆர் பிரபுக்கிட்ட, சார் நீங்கள் வளர்த்தி விட்ருக்கீங்க சில டைரக்டர்கள் உங்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்களே, எல்லாத்திட்டையும் கேளுங்க, ஆளுக்கு ஒரு கோடி ரூபா கேளுங்க, நான் 1 கோடி ரூபா தர்றேன், அந்த 5 கோடி ஃபுல்லப் பண்ணி முடிச்சிடலாம் காலையில் 5 மணிக்கு நான் சொல்கிறேன். இவர் கூப்பிட்டு நான் 5-6 இடத்துல கேட்டிருக்காரு, எங்கேயுமே அவருக்கு உதவி கொடுக்கல. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் நான் நிறைய இடத்துல கேட்டேன் சார், யாருமே எனக்கு ஒன்றுமே பண்ணல மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எப்படியா இந்த 5 ரூபாய் மேனேஜ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறார். நான் சொன்னேன், நான் 1 ரூபா தரேன் இருக்கேன் உங்களுக்கு, ஏற்கனவே எனக்கு பணம் நிறைய நிற்கிது உங்கள்கிட்ட, இந்த 1 ரூபா நான் தரேன்னு சொல்கிறேன், நான் அதுக்கு மேலே நான் பண்ண முடியாது அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியில் சூர்யாவுடைய அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து வந்து ராஜ்சாகர் அவர் தான் வந்து அந்த பேலன்ஸ் 4 ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. சரி, ஓகே. இதில் வந்து இந்த ஃபைனான்சருடைய பார்ட்டு தான் இதில் பெருசு. எல்லா ஃபைனான்சரும் எங்களுக்கு ஃபுல் பணம் வச்சுட்டு நீங்கள் வெளியில் போவோம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னா இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகாது, அது இன்னொரு துருவ நட்சத்திரமாக அப்படியே கிடந்துட்டு வேண்டிதான். ஆனால் எல்லா ஃபைனான்சரும் கோஆப்ரேஷன் பண்ணாங்க. பெரிய விஷயம். இவங்க அடுத்த நாள் நன்றி சொல்லும்போது அந்த ஃபைனான்சருக்கு நன்றி சொல்லியிருந்தாங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்லை அருள்பதி 2 நாள் நைட்டு தூங்காமல் வேலை செஞ்சார், அவருக்காவது நன்றி சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க படத்தில் நடித்தவங்களுக்கு நன்றி, ஹீரோவுக்கு நன்றி, கேமராமேனுக்கு நன்றி, தயாரிப்பா இவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னங்காட்டி தான் நமக்கு வருத்தமாக போச்சு. நான் அந்த வருத்தம் தான் சொன்னேன், ஆமாம்மா 2 நாள் தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்ச 2 முட்டாளுகள் இருக்கிறாங்க, அந்த முட்டாளுகளுக்கு நன்றி சொல்லாமல் விட்டீங்க நீங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லி. ஏன்னா அவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருந்தது. என்னடா அது 2 நாளாக தூக்கம் இல்லாமல் வேலை செய்யணும், நாம செய்கிறோம். ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் என்னங்கிறேன், இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜை வந்து இவங்க தான் அறிமுகப்படுத்தும். ஆமாம் இல்லைங்களா? இப்போ முதல் படம் பண்ணுறாரு மாநகரம், அடுத்த படத்துக்கு இவங்க வந்து மாநகரத்துக்கு கொடுத்த மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கைதி பண்ணுறாரு ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், லோகேஷ் கனகராஜ் அடுத்த படம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் பெரிய நடிகர்கள் கூப்பிட்றாங்கன்னு உடனே வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போய் நீ வந்து அந்த கம்பெனி யார் உங்களுக்கு வந்து புள்ளியார் சொல்லி போட்டு வச்சாங்களோ அந்த கம்பெனிக்கு அடுத்த படங்கள் பண்ணாமல் நீ வந்து உனக்கு எங்கே பணம் ஜாஸ்தி கிடைக்குதோ அங்கே போயிடுறீங்க. நான் உங்களுக்கு பணம் ஜாஸ்தி கொடுத்துக்கு உங்கள் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஒரு படம் உன்னை அறிமுகப்படுத்துனாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே உங்கள் அடையாளம் தெரியாமல் இருந்து உங்களை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளருக்கு நீங்கள் விசுவாசமாக இல்லைங்கிறது எனக்கு வருத்தம். இப்போ அது கூட அந்த வந்து அவர் பிரகாஷ் சொன்னார், அவங்க அறிமுகப்படுத்த டைரக்டர் தான் அவர் வந்து ஹெச் வினோத். ஆமாம், அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார், சார் நான் கூட ஒரு 1 கோடி ரூபா தரேன், நான் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா. நான் உண்மையிலே அந்த தம்பி பாராட்டினேன், பரவாயில்ல அந்த பையன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று சொல்லி. அப்போ இந்த படம் ரிலீஸில் வந்து சிக்கல் இருக்குன்னு தெரியும். என்ன பண்ணியிருக்கணும் லோகேஷ் கனகராஜ் எல்லாம் உடனே கூப்பிட்டு சொல்லணும். அவங்க லண்டனில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, கூப்பிட்டு சொல்லணும். ஏன்னா நீங்களாம் இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறீங்க சார், கருப்பு ரிலீஸ் உங்களுக்கு சிரமம் இருக்கும் போல் இருக்குது, நான் என்ன சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு சார். அந்த காலத்தில் ஏவிஎம் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர் புரிஞ்சுக்கணும். அவங்களாம் செய்வாங்களாம். ஒரு நடிகரோ நடிகையோ ஒரு டைரக்டரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுக்குவாங்களாம். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு தெரியுதுல்ல. ஆமாம், 5 இயர்ஸ் கான்ட்ராக்டு. அவங்க வெளியில் போய் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. 5 இயர்ஸ் கான்ட்ராக்டாக அந்த கம்பெனியில் நடிச்சு தான் போகணும். ஏன்னா அந்த நிறுவனத்துக்கோ இல்லை அவங்க சொல்கிற நிறுவனத்துக்கோ அப்படி போடுவாங்களாம். அதையெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர்கள் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு எனக்கு வருத்தம். நீங்கள் அப்படி போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு நடிகரையோ ஒரு டைரக்டரையோ ஒரு சௌத்ரி சார் 43 டைரக்டர் உருவாக்கி கண்டுபிட்டுன்னா அதில் நான் பெருமைப்படுற விஷயம். அதில் ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் மாதிரி இருந்துச்சுன்னா விக்ரமன் ரவிக்குமார் அவருடைய டைரக்ஷனில் 2 பேருமே கடைசி வரைக்கும் சௌத்ரி சாருக்கு வந்து விசுவாசமாக இருந்தாங்க. திரும்ப அவருக்கே பண்ணாங்க. வந்து விக்ரமன் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா
சௌத்ரி சார் நீ வெளியில் பண்ணியான்னு சொன்னால் மட்டும்தான் வெளியில் போவார். ரவிக்குமார் அதே மாதிரி தான், எல்லா படமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அவங்கெல்லாம் நன்றியோடு இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு விக்ரமாகட்டும் ரவிக்குமார்லாம் ஏன் நல்லா இருக்காங்க, அந்த நம்மளை யார் வளர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த அன்னைக்கு வந்து சௌத்ரி சார் மறைஞ்ச அன்னைக்கு நான் அங்கே சாயந்தரமே போயிட்டோம். சிஎம் வராருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். சிஎம் அடுத்த நாள் பதவி ஏற்றுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் அந்த நன்றியை மறக்காமல் அந்த இடத்துல வந்து சிஎம் வந்து அதுக்கு மரியாதை செலுத்திட்டு போனார். ஆமாம். அதே மாதிரி விக்ரம் ஆகட்டும் ரவிக்குமார் ஆகட்டும் அங்கேயே இருந்தாங்க. ஆமாம், 2 நாள் இருந்தாங்க. அப்போ நான் என்னங்கிறேன், இந்த மாதிரி ஒரு நன்றியாக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற டைரக்டர்கள் நடிகர்கள் இருக்க மாட்டேங்கிறீங்களே நீங்கள். இப்போ ரஜினிகாந்த் ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சத்யா மவுசு, ஒரு ஏவிஎம், ஒரு கவிதாலயா, பஞ்சர்நாதன் சார், இவங்க 4 பேருக்கும் மாற்றி மாற்றி படம் பண்ணிட்டு இருந்தார். சம்பளத்தை பற்றியாலும் ஒன்றும் பெருசாக அவர் கேட்கவே இல்லை. இப்போ காலங்கள் கடந்தப்போ மாறிட்டாங்கங்கிறது வேற. ஆனால் அன்னைக்கு ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினி சாரை பொறுத்தளவில் இந்த 4 கம்பெனிக்கு மாற்றி மாற்றி படம் பண்ணார். ஏன்னா அவருடைய லிஃப்ட்டுக்கு இந்த 4 கம்பெனிக்கும் காரணம். சத்யா மவுஸ் ஆகட்டும், பஞ்சன் ஆகட்டும், ஏவிஎம் ஆகட்டும், இவங்க ஒரு முரட்டு காலைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் இருந்தது. ஒரு பிரியாவுக்கு அப்புறம் தான் ஒரு மார்க்கெட்டே தெரிஞ்சார் ஆச்சுங்களா. அதே மாதிரி ஒரு கவிதாலயா வந்து பாலச்சந்திரனால தான் ஒரு அறிமுகமானார். இப்படி வந்து தன்னை வளர்த்து விட்டவங்க எல்லாத்துக்கும் ரஜினி சார் வந்து நன்றியோடு இருந்துட்டு இருந்தார். விஜய் பற்றி நான் அப்பயே சொன்ன பாருங்க, ஆர்பி சௌத்ரிக்கு வந்து பெரிய அளவில் விசுவாசமாக அவரெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இன்றைக்கி இருக்கிற டைரக்டர் நடிகர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் ஒரு படம் உங்களை வந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்துட்டு இருந்தீங்க, அடையாளம் தெரியாமல் இடத்துல இருந்துட்டீங்க, உங்களை அடையாளப்படுத்தின அவங்க நீங்கள் அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ கருப்பு படத்தில் நான் வருத்தப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்ன, ஆர்ஜே பாலாஜி தயாரிப்பாளர் வந்து அந்த படத்தில் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு என்ன ஏதுங்கிற அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் தயாரிப்பாளர் இல்லை. ஆச்சா, நீங்கள் ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுத்துருக்கீங்க, சூர்யா அங்கேருந்து வந்து உட்காந்து சூர்யாவை கூப்பிட்டு சொல்கிறார் நான் என்ன பண்ணித்தரேன், சப்போர்ட் பண்ணித்தரேங்கிறாரு. ஒரு படத்துக்கு மெயின் 2 பேர் தான், டைரக்டரும் ஹீரோவும் தான். அவங்க தான் 2 பேர் தான் நீங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்துருந்துட்டு நீங்கள் அதிகபட்சமான சம்பளம் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வாங்கின சம்பளத்தை போகிற திருப்பி கொடுங்கன்னு நான் சொல்லலை. ஏதாவது ஒரு கடைசியில் ஒரு சிக்கல் இருக்கும்போது அந்த சிக்கலுக்கு வந்து ஹெச்வினாத் ஃபோன் பண்ணாரு, செகிச்சுவது இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் நான் 1 கோடி ரூபா தராங்கிறாரு. இப்போ காலையில் நேரத்தில் அந்த படத்துக்கு நான் சொன்ன பாருங்க, ஒரு 5 கோடி ரூபா பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சிரமப்பட்டாருன்னு சொல்லிட்டுன்னா அந்த தயாரிப்பாளருக்கு ஃபைனான்சியர்ஸ் தான் எல்லாம் விட்டு கொடுக்குறாங்க. இப்போ வந்து சொல்லுவாங்க ஒரு இந்த படத்தில், அதனால் படத்து பேரை ஓப்பனாக சொல்கிறேன்னே, ரஜினி முருகன் படம் ரிலீஸ் டைமில் இதே மாதிரி டெபிசிட் வந்தது, பிரச்சனையாச்சு. அப்போ நான் அந்த லிங்கசாமிகிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சம்பளம் பேசியிருந்தீங்க, என்ன கொடுத்துருக்கீங்கன்னு. 1 கோடி ரூபா சம்பளம் பேசியிருந்தாங்க சிவகார்த்திகேயனுக்கு. ஆனால் அண்டர் ப்ரொடக்ஷனில் ஒரு மார்க்கெட் ஏறிடுச்சு, 5 கோடி ரூபா வாங்கிட்டார். படம் ரிலீஸ் டைம் பயங்கர டெபிசிட். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அருள்பதியும் சிவகார்த்திகேயன் நேரில் போய் மீட் பண்ணோம். அப்போ அவர் வந்து அந்த லேடி கெட்டப்பில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார், அந்த படம் ரெமோ. நாங்கள் போய் மீட் பண்ணோம். பண்ணி விவலக்கத்தை சொன்னோம், சார் இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது ரிலீஸு, உங்களுக்கு அக்ரிமெண்ட் 1 கோடி தான் சம்பளம், நீங்கள் நான் 5 கோடி ரூபா வாங்கிட்டீங்க, நீங்கள் இப்போ அவருக்கு சிரமத்தில் இருக்காங்க, அந்த 4 கோடி ரூபா நீங்கள் திருப்பி கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டார். அதேபடி நீங்கள் எங்கிட்ட வந்து பணம் திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி, சார் இந்த மாதிரி சிரமமாக இருக்குது, இல்லாட்டி எதுக்கு நாங்கள் கேட்குறோம், படம் ரிலீஸாக ஆகாதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்றதுக்கு அவர் ரொம்ப சங்கடப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இருந்துட்டு, ஃபோர்ஸ் மீன்ஸ் என்ன, நாங்கள் ஃபோர்ஸ்னால் போய் ஒன்று தடி எடுத்துகிட்டு அடிக்க போனோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட வந்து மாதிரி சார் இப்படி இல்லைன்னு சொல்லிட்டுனா இந்த படம் ரிலீஸ் ஆகாது, அடுத்த படத்துக்கு நாங்கள் கோஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். அப்புறம் கடைசியில் அந்த பணத்தை கொடுத்துட்டாருன்னு வைங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு இவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு பேர் கொடுத்தாங்க சினிமா உலகத்தில். இந்த மாதிரி வந்து நடிகர்களை மிரட்டி பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் மிரட்டினோம்னா நீங்கள் மிரட்டினீங்களா? 1 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க சம்பளத்துக்கு. இன்றைக்கி அந்த கம்பெனியில் இந்த அக்ரிமெண்ட் இருக்கும். 1 கோடி ரூபாய் அக்ரிமெண்ட் போட்டு 5 கோடி ரூபா பணம் வாங்குறீங்க அந்த தயாரிப்பாளர்கிட்ட. யார் மிரட்டி வாங்கினது? அந்த பணத்தை திருப்பி கூடியான்னு கேட்டு வாங்கினோம்னா நாங்கள் மிரட்டுறோம்லாம், நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம்லாம். சரி, இது ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணோம், அது நான் உண்மையான ஒத்துக்கிறேன். என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணோம்? போய் ஃபைனான்சியர் பணம் கொடுக்கணும், தயாரிப்பாளர் போய் கேட்டு பார்க்குறாங்க, ஃபைனான்ஸை விட்டு தர மாட்டேங்கிறாங்க. நாங்கள் போய் அவங்ககிட்ட போய் கெஞ்சுறோம், சார் உங்களுக்கு வந்து மொத்தம் 25 கோடி கொடுக்கணும் சார், இந்த படத்தில் ஒரு 10-12 கோடி வாங்கிக்கங்க சார், ரிலீஸ் பண்ணிக்கங்க சார் அப்படிங்கிற. இல்லை சார் முடியாது சார் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் பார்த்து பண்ணி கொடுங்க, அப்போ தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. படத்தில் எந்த விதமான லாப நஷ்டம் இல்லாத நாங்கள் தயாரிப்பு சங்கங்கள் போய் கெஞ்சி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். இதுதான் எங்கள் கட்ட பஞ்சாயத்து தான் இவங்களுக்கு. அந்த ரஜினி முருகன் ரிலீஸுக்கு எத்தனை பேர்த்துட்டு போய் கெஞ்சினு எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் சரியான நேரத்துக்கு வராமல் இருந்தால் படம் அந்த வெற்றி அடையாது. படம் ஸ்டேல் ஆகிடுச்சுன்னு வைங்க. சில படங்கள் தான் வெற்றி அடையும். ஒரு மதகஜராஜா மாதிரி ஒரு 10-12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி வெற்றி அடையக்கூடிய படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு கரெக்டான தேதியில் வந்து நான் மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில்
42 படம் இன்னைக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் படம் மட்டும் 5 படம் பெண்டிங் இருக்குது. அவருடைய படம் அடங்காதே, இடிமுழக்கம், 4G, 1000 ஜென்மங்கள், 13, இந்த மாதிரி 5 படம் நிற்குது ஒரு ஹீரோனுடைய படம். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு சார் என்ன காரணம், என்ன ஏது, யாராவது இதில் முயற்சி எடுக்கிறீங்களா? கிடையாது. எந்த நடிகர்களும் எந்த டைரக்டர்களும் முயற்சி பண்ணுறதில்ல. ஆனால் டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் படம் நான் முடிச்சு வச்சுட்டேன் சார், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க சார், எங்களுக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது சார்னு வீடியோ வேணால் போடுறாங்க ஒரு டைரக்டர்களும். விஜய் சேதுபதியுடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பொருள் எவ்வளோ, ட்ரெயின் வந்து தானு சாருடைய படம் ஏறத்தாழ வந்து 2 வருஷத்துக்கு மேலே சென்சார் ஆகி, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி லேட்டாக என்ன நினச்சிப்பட்டுனா படங்களும் பாதிக்கப்படுது, தயாரிப்பாளர் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடிய மாட்டேங்குது. துருவ நட்சத்திரம் எடுத்துக்கங்க. நாங்கள் ஒரு 4-5 சிட்டிங் உட்காந்து நான் அருள்பதி சார் நாங்கள்லாம் ஏதோ பேசி எப்படியாவது அந்த படத்தை வெளியில் கொண்டு வரலான்னு நினைக்கிறோம். விக்ரம் வந்து ஒரு நாளாவது சார் இந்த படம் எல்லாம் நீங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்களாமா, என்ன காரணம்னா இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம உள்ளே வந்தாலும் நம்மகிட்ட பணம் கேட்பாங்க. ஆமாம், ஏன் கொடுத்து எனக்கு குறைஞ்சி போயிடுவீங்களா? நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு 5 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, அதில் ஒரு 1 கோடி ரூபா நான் தர்றேன் சார், என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும். இப்போ நாங்கள் ஃபைனான்சியர், நாங்கள் வந்து இருந்துட்டு 15 கோடி ரூபா ஒரு இடத்துல நாங்கள் வந்து இருந்துட்டு ஒரு 5 கோடி மட்டும் இப்போ கொடுங்க, 10 கோடி அடுத்த படத்தில் கொடுங்க நாங்கள் சொல்கிறோம்னா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப்புக்கு வாங்கலாம், ஏன்னு கூட கேட்குற கிடையாது. ஒரு துருவ நட்சத்திரங்க ஒரு பெரிய டைரக்டர், அவர் ஏதோ சம்திங் அவருடைய ராங் கால்குலேஷனு. கருப்பு படத்துலேயே என்ன சிக்கல் வந்தது, அவர் எஸ்ஆர் பிறப்பு எங்கிட்ட சொல்லுமே என்ன சொன்னார்னா, சார் இந்த படம் வந்து ஒரு 75 ரூபா 80 ரூபா ஓடிடி போகும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தார். ஓடிடி மார்க்கெட் அதில் பாதாளத்துக்கு போனங்காட்டி 30 ரூபா தான் 40% அவருக்கு கிடச்சிது. அப்போ ஒரு 40-50 ரூபா அந்த இடத்துல டெபிசிட் ஆகுது அவருக்கு தயாரிப்பாளர். இது எதிர்பாராது, இது யாருடைய குறையும் கிடையாது, தயாரிப்பாளர் மிஸ்டேக் கிடையாது, உங்கள் மிஸ்டேக் கிடையாது. ஆனால் அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதாகும்போது படம் அதே மாதிரி தான் போன தீபாவளிக்கு வர வேண்டிய படம் 8 மாதம் டிலே, அதுக்குடைய இன்ட்ரெஸ்ட்டு ஆமாம் எல்லாமே ஏறுது. அப்போ என்ன ஆகுது, தயாரிப்பாளர் மாட்டிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஹீரோ டைரக்டர்லாம் வந்து முன்னால் நில்லுங்க முதல்ல. இப்போ இந்த 42 படம் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ டெட்டில் கிடக்குன்னு சொல்லிட்டுன்னா இதனுடைய மொத்த பணம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஏறத்தாழ 1000 கோடி ரூபா இருக்கும், ஈஸி இருக்கும். நாங்கள் இந்த படத்தை லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு படமாக கூப்பிட்டு ஃபைனான்சர்கிட்ட கேட்குறது, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்குறது, ஏதாவது பண்ணுங்கன்னு ஒரு படம். இந்த லிஸ்ட்டு ஏன் எடுத்தோம்னா, இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி கருப்பு ரிலீஸ் பண்ண மாதிரி இந்த துருவ நட்சத்திரமாகட்டும் மற்ற படங்களாகட்டும் இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் சேர்ந்து உட்காந்து இந்த படத்தினுடைய ஃபைனான்சியர்களை கூப்பிட்டு, சார் நீங்கள் நெகட்டிவ் ஃபைனான்சியர், இந்த படம் இப்படியே கிடந்துன்னா வீணாக போயிடும். சதுரங்க வேட்டை 2 அப்படியே காப்பி ரெடியாக இருக்குது. அந்த படத்தில் நெகட்டிவ் ஃபைனான்சியர் அன்பு செலியன் சார், அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்குது, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அவர் ஒரே வரியில் சொன்னார். சர்வசுந்தரம் சந்தானம் படம் ரொம்ப நாளாக கிடக்குது. அந்த டைரக்டர் அன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூ கேட்டு ரொம்ப தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர் அஜித். எனக்கு தெரிஞ்சு கடந்த 1.5 வருஷமாக அவர் படப்பிடிப்புக்கே போகல. அவர் வந்து சினிமா தியேட்டர்களுக்கு மிகப்பெரிய வருவாயை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்க நடிகர். அவர் தான் நினைச்ச சம்பளம் வரணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.